அனைவருக்கும் வணக்கம். இராமாயணமும் மகாபாரதமும் நம் பாரத நாட்டின் இரு கண்களாக போற்றப்படும் இதிகாசங்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக இவை இந்தியா முழுவதும் எல்லோராலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கதை. எப்படிப்பட்ட நாவலானாலும் எப்படிப்பட்ட திரைப்படமானாலும் சில நாட்கள் தான் தாக்கு பிடிக்கும், அதுவும் ஒரு சில பகுதிகளில் தான் தாக்கு பிடிக்கும். ஆனால் இவை காலங்களை கடந்து இந்தியா முழுவதும் இந்த கதாபாத்திரங்களின் பெயர்களை சொன்னால் இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ராமன் என்றால் இந்தியா முழுவதும் தெரியும், அர்ஜுனன் என்றால் தெரியும், துரியோதனன் என்றால் தெரியும். இத்தனைக்கும் அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்திலும் தாய்மார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கூறி வளர்த்தார்கள். என்னுடைய தாயார் நான் 4-5 வயது சிறுவனாக இருந்தபோது மகாபாரதத்தை கதையை கூறினார், ராமாயண கதையை கூறுவார். ஆனால் அவர் படித்தவர் அல்ல, செவி வழி செய்திகளினாலும் தெருக்கூத்து போன்றவற்றாலும் தெரிந்து கொண்டதுதான் அதிகம். அந்த காலத்தில் டிவி போன் எதுவுமே கிடையாது, ஏன் மின்சாரமே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த இந்த கதை இன்றும் உயிரோட்டத்துடன் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அதுதான் இந்த இதிகாசங்களின் சிறப்பு. அப்படிப்பட்ட மகாபாரதத்தை நான் சொல்லலாம் என்று முடிவெடுத்து அதற்கு இறைவனை வேண்டி உங்களின் பேராதரவை நம்பி இதை தொடங்குகின்றேன். இதை சொல்வதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும். அது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மகாபாரதம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒரு வரலாற்று இதிகாச தொடர். வரலாறு இதிகாசம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். இதை வேதவியாசர் என்பவர் தொகுத்ததாக சொல்லப்படுகிறது. வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை ஒடித்து இதை எழுதியதாக கூறப்படுகிறது. இதை ஆதியிலே இருந்து நாம் பார்த்தால் பல பரம்பரைகள் இருக்கின்றன, பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் மகாபாரதத்தின் தொடக்கமான பீஷ்மருடைய தந்தை சாந்தனு அவரிலிருந்து தொடங்கினால் சற்று விறுவிறுப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே அதிலிருந்து நாம் பார்ப்போம். பாரத தேசத்தில் அந்த காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய ராஜ்யங்களில் ஒன்று அஸ்தினாபுர சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் மன்னன் தான் சாந்தனு. அஸ்தினாபுர மன்னனாக கல்வி கேள்விகளிலும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கி பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கங்கை கரை ஓரத்திலே செல்லும் போது ஒரு அழகியை கண்டான், ஒரு அழகான பெண்ணை கண்டான். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, கங்கை நதியின் அம்சமான கங்காதேவி தான். ஆனால் அவனுக்கு அப்போது தெரியாது. அந்த பெண்ணை பார்த்து என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டான். அந்த பெண்ணும் சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தாள். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் நீ என்னை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எது நடந்தாலும் ஏன் செய்கிறாய், எதற்கு செய்கிறாய் என்று கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். அப்படி ஏதாவது என்னை பற்றி கேட்டாலோ, நான் செய்யும் செயல்களை பற்றி கேட்டாலோ, நான் அடுத்த நிமிடமே உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று சொல்கிறார். சாந்தனு மன்னனும் அவளுடைய அழகிலே மயங்கி இதற்கு சம்மதித்து வாக்குறுதி அளிக்கிறான். ஆகவே அவருடைய திருமணம் நடக்கிறது. திருமண வாழ்க்கை சந்தோஷமாக செல்கிறது. ஓராண்டு முடிந்தவுடன் ஒரு குழந்தை பிறக்கிறது. சாந்தனு மன்னன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நம்முடைய குலத்துக்கு வாரிசு வந்து விட்டது என்று அளவிலா மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அடுத்த நிமிடம் அந்த பெண் செய்த செயல், அதாவது குழந்தையின் தாய் கங்காதேவி செய்த செயலை பார்த்து சாந்தனு மன்னன் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டான். ஆம், அந்த குழந்தையை எடுத்து சென்று கங்காதேவி கங்கை நதியில் வீசிவிட்டார். அதை பார்த்து இவன் அதிர்ச்சி அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல், இவள் என்ன பெண்ணா இல்லை பேயா என்று தெரியாமல், இப்படி பெற்ற குழந்தையை நீரிலே வீசி கொன்று விட்டாளே என்று அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் கேட்க வாய் வரும் முன் அவனுடைய வாக்குறுதி ஞாபகம் வந்து அடக்கி கொண்டான். அவனுடைய அந்த பெண்ணின் அழகிலே மயங்கி, சரி எதுவும் கேட்கக்கூடாதல்லவா, நிபந்தனை இருக்கிறது என்று ஒன்றுமே வாய் திறக்காமல் விட்டு விட்டான். அதே போல் அடுத்தது ஓராண்டு கழிந்து இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அதையும் அப்படியே தண்ணியிலே, அதாவது கங்கை நதியிலே வீசி கொண்டு விடுகிறாள் அந்த பெண். இதே போல் 7 குழந்தைகள் பிறந்தவுடன் 7 குழந்தைகளையும் அந்த கங்கை நதியிலே வீசி கொள்கிறார். சாந்தனு மன்னனுக்கு நாளுக்கு நாள் இந்த
நெருக்கடி, அதாவது மன உளைச்சல் அதிகமாகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதன் பிறகு 8வது குழந்தை பிறக்கிறது. அந்த 8வது குழந்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறாள். அப்பொழுது அதற்கு மேல் தாங்க முடியாமல், பெண்ணே நில், நீ என்ன செய்கிறாய்? நீ யார்? எதற்கு உன் பெற்ற குழந்தைகளையே வீசி எறிகிறாய்? ஒரு தாய் செய்யும் செயலா இது என்று பலவாறு கேட்கிறான். அதற்கு அந்த பெண் கூறுகிறாள், நான் தான் கங்கை நதியின் அம்சமான கங்காதேவி. பூர்வ ஜென்மத்திலே ஒரு இந்திரன் சபையிலே செய்த ஒரு தவறுக்காக நான் சாபம் பெற்று இங்கே மனித உறவிலே வந்தேன். இங்கே இவர்கள் 8 பேரும் அஷ்டவசுக்கள். இப்பொழுது 7 குழந்தைகளை நான் கொன்றேன் அல்லவா, அவர்களும் இப்பொழுது என் கையில் இருக்கும் குழந்தையும் சேர்த்து 8 பேர் அஷ்டவசுக்கள். அவர்கள் தேவலோகத்திலே வசிப்பவர்கள். அவர்கள் ஒரு முறை வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார்கள். வசிஷ்ட முனிவர் அவர்களை நன்றாக உபசரித்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தார். ஆனால் எங்கே இருந்து வாங்கி கொடுக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அங்கே காமதேனு பசு, அதனுடைய நந்தினி என்ற காமதேனு பசு இருந்தது. அதன் மூலமாகத்தான் அவர் கேட்டது எல்லாமே கிடைத்தது. அதை பார்த்தவுடன் இவர்களுக்கு அதை திருடி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதுவும் அந்த குறிப்பாக பிரபாசன் என்ற ஒரு வசு, அஷ்டவசுக்களிலே ஒருவன், அவனும் அவனுடைய மனைவி இன்னும் அதன் மீது ஆசைப்பட்டாள். எனக்கு இந்த பசு வேண்டும் என்று கேட்டாள். அதுக்கு பிரபாசன் சமாதானம் கூறினான், நாம் தேவர்கள், தேவலோகத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்குமே என்று. ஆனால் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. சில நூல்களில் இந்த பிரபாசனுடைய பெயர் தியோவு என்று கூறப்பட்டிருக்கிறது. சரி என்று கவர்ந்து செல்ல திட்டம் போட்டு இந்த பிரபாசனும் மற்ற 7 அஷ்டவசுக்களும் திட்டம் போட்டு காமதேனுவை கவர்ந்து செல்கிறார்கள். ஆனால் அதை ஞானதிஷ்டியால் வசிஷ்ட முனிவர் தெரிந்து கொண்டார். உடனே அங்கு அவர்களை பார்த்து அவர்களுக்கு சாபம் விடுகிறார். நீங்கள் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்து விட்டீர்கள், ஆகவே நீங்கள் பூலோகத்திலே குழந்தையாக பிறந்து கஷ்டங்களை அனுபவிக்க கடவீர்களாக என்றார். அதற்கு அவர்கள் விமோச்சனம் இல்லையா, ஏதாவது கூறுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார்கள். அப்பொழுது அவர் கூறினார், இந்த பிரபாசன் என்ற தியோவு, அதாவது இவன்தான் கவர்ந்து செல்ல எண்ணம் கொண்டவன், இவன்தான் திட்டம் போட்டு கொடுத்தவன். ஆகவே அவன் பூமியிலே பிறந்து 120 ஆண்டுகள் வாழ்ந்து இன்பத் துன்பங்களை சந்தித்து பேரும் புகழும் பெறுவான், கெட்ட பெயரும் பெறுவான், துன்பங்களையும் அனுபவிப்பான். ஆனால் நீங்கள் 7 பேரும், அதாவது அவனுக்கு துணை நின்றீர்கள் அல்லவா, நீங்கள் 7 பேரும் பூமியிலே கங்கையின் வயிற்றிலே பிறந்தால் உங்களுடைய பாவம் நீங்கும். கங்கையின் வயிற்றிலே பிறந்து உடனே நீங்கள் கங்கை நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு உங்களுடைய உயிர் போய் நீங்கள் மேலுலகம் சென்று விடலாம், உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று அந்த சாபத்தையும் விமோச்சனத்தையும் கூறினார். அதனால்தான் நான் கங்கை நதியாக்கிய நான் என்னுடைய வயிற்றிலே அவர்கள் பிறக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டதனால் நானும் ஒப்புக்கொண்டேன். அப்படி பிறந்த 7 பேர் தான் கங்கையிலே வீசப்பட்டவர்கள் என்று அந்த கங்காதேவி கூறினார். இவன் பூரண ஆயுளுடன் பிறந்திருக்கிறான். இனிவே உங்களுடன் நான் இருக்க முடியாது, இந்த குழந்தையை நான் அழைத்து சென்று நல்ல வயது வரும் வரை வளர்த்து அதன் பிறகு உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூட்டிக் கொண்டு சென்றாள். அதன் பிறகு சில நாட்கள் அதே சாந்தனு மன்னன் அதே கவலையிலேயே இருந்தான். ஒரு சில 10-12 ஆண்டுகள் சென்ற பிறகு ஒரு நாள் அதே கங்கை கரையில் அந்த பெண் நின்றிருந்தார், ஒரு வாலிபனும் நின்றிருந்தான். கங்கை நதி வேகத்தோடு சென்று கொண்டிருந்தது. அந்த கங்கை நதியை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் பயன்படுத்தி அங்கே அவன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். இந்த ராஜா வந்ததும், சாந்தனு மன்னன் அங்கே வந்ததும் கங்காதேவியும் அங்கே வந்தாள். யார் இவன் என்று கேட்டான். இவன்தான் உங்கள் மகன், நமக்கு அப்போது 8வதாக பிறந்தானே இவன்தான் அவன். இவனுடைய பெயர் தேவவிரதன் என்று வைத்திருக்கிறேன். இவனுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் அஸ்திர சஸ்திரங்களையும் கூடுமானவரை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதற்கு மேல் என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, ஒரு இளவரசனுக்குரிய யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, இவற்றையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். விற்பயிற்சி, இவற்றையெல்லாம் நீங்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வயதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று கங்காதேவி சொல்லிவிட்டு சாந்தனு மன்னனிடம் அந்த தேவவிரதனை ஒப்படைத்து விட்டு மறைந்து விட்டார். மிகவும் சந்தோஷப்பட்ட சாந்தனு சூரியனை போல் ஒளி வீசிக் கொண்டிருந்த அந்த தேவவிரதனை பார்த்து,
அரண்மனைக்கு போகலாம் வா என்று அழைத்து வந்தான். சிறிது காலம் சென்றது அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான். அவன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தான். எல்லா கலைகளையும் மிக விரைவில் கற்றுக்கொண்டான். பரசுராமரிடம், அதாவது திருமால் அவதாரமான பரசுராமரிடம் விற்பயிற்சிக்கு அனுப்பினார். ஆகவே அந்த பிராந்தியத்திலேயே யாராலும் வெல்ல முடியாத ஒரு வாலிபனாக, ஒரு இளவரசனாக தேவவிரதன் திகழ்ந்தான். அவனுடைய புகழ் நாடெங்கும் பரவியது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாந்தனு மன்னன் யமுனை ஆற்றங்கரை சென்றான். அங்கே ஓர் அழகியை கண்டான். அங்கே தன் மனதை பறிகொடுத்தான். என்ன நீங்கள் கேட்கலாம், இந்த சாந்தனு மன்னனுக்கு இதேதான் வேலையா, ஒரு அழகியை காண்பது, மனதை பறிகொடுப்பது என்று? ஆனால் அந்த காலத்திலே பெரும்பாலான ராஜாக்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கங்காதேவி சென்ற பிறகு இவர் வாழ்க்கை துணையும் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆகவே அந்த அழகியை கண்டவுடன் மனதை பறிகொடுத்திருக்கிறார். அந்த அழகி, அவருடைய பெயர் சத்தியவதி. அவள் ஒரு மீனவ பெண். இந்த மீனவ பெண் பூர்வ ஜென்மத்திலே பராசர முனிவரின் மனைவியாக இருந்தவள். அந்த சத்தியவதியும் ஒரு சாபத்தினால் தான் இங்கே பூலோகத்திலே இப்பொழுது மீனவ பெண்ணாக பிறந்திருக்கிறாள். அந்த பராசர முனிவருக்கும் இந்த சத்தியவதிக்கும் ஒரு மகன் பிறந்து, அவர் பெயர் வேதவியாசர். இந்த மகாபாரதத்தை தொகுத்த வேதவியாசர் இந்த சத்தியவதியின் மகன்தான். பூர்வ ஜன்மத்திலே அவருடைய மகன். இப்போது அவன் வளர்ந்து வாலிபனாக இருக்கிறான். எங்கோ அவர் முனிவர் எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த சத்தியவதியை பார்த்து இந்த சாந்தனு மன்னன் ஆசைப்படுகிறான். அவளை பார்த்து என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறான். அப்போது அந்த சத்தியவதி கூறுகிறாள், என்னுடைய தந்தை தான் இங்கே இந்த மீனவர்களின் தலைவராக இருக்கிறார். அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் ஒப்புக்கொண்டால் தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியும். அவரை கேளுங்கள் என்று சொல்கிறார். சரி என்று சாந்தனு மன்னன் அந்த மீனவர் தலைவனை கேட்கிறான். அந்த மீனவர் தலைவன் மகாராஜாவை வந்து, மகாராஜா, நீங்கள் சொல்வது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ராஜாவுக்கு மனைவியாவது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறார். சிங்கத்தை போன்ற ஒரு மகன் இருக்கிறார். அவர்தான் பட்டத்து இளவரசராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மகளுக்கு பிறக்கும் பிள்ளைகள் அடிமையாகத்தானே இருக்க முடியும். எப்படி பட்டத்திற்கு வர முடியும் என்று கேட்கிறான் அந்த மீனவ தலைவன். நீங்கள் அந்த உங்கள் மகன் இளவரசனுக்கு பட்டம் சூட்டாமல் என்னுடைய மகளுக்கு பிறக்கும் என் பேர பிள்ளைகளுக்கு பட்டம் சூட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தால் நான் என்னுடைய மகளை உங்களுக்கு கட்டி கொடுக்கிறேன் என்று கூறுகிறான். ஆனால் சாந்தனு அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. என்னுடைய மகன் தேவவிரதன் சூரியனை போல் பிரகாசிக்கிறான், சிங்கம் போல கர்ஜிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த அஸ்தினாபுரத்திலேயே இல்லை. அப்படி அவனை விட்டு கொடுத்து நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று வந்துவிட்டான். ஆனால் சத்தியவதியை அந்த சாந்தனு மன்னனால் மறக்க முடியவில்லை. அதே ஞாபகத்தில் இருக்கிறான். உடல் இளைத்து விட்டது. மனதிலே ஒரு சோகம் அப்பிவிட்டது. பீஷ்மரும் இந்த பீஷ்மர் இன்னும் இனிமேதான் பீஷ்மராக மாறப்போகிறார். வேற யாரும் இல்லை, இந்த தேவவிரதன் தான் பீஷ்மராக மாறப்போகிறார். அந்த தேவவிரதனும் அவனுடைய தந்தையை முகத்தை பார்க்கிறான். ஏன் இப்படி சோகமாக இருக்கிறார் என்று அவரை கேட்டபோது சரியாக பதில் சொல்லவில்லை. தேரோட்டியிடம் கேட்கிறான். என்றால் தேரோட்டி எல்லாம் தெரியும். தேரோட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார். சத்தியவதி என்ற பெண்ணின் மீது ஆசை கொண்டு கேட்டார். ஆனால் அவர்கள் பட்டத்து இளவரசர்களாக அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் தான் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே அதை ஒப்புக்கொள்ளாமல் மன்னர் வந்து விட்டார் என்று அந்த தேரோட்டி சொல்கிறான். இதை கேட்டு தேவவிரதன் தன் தந்தைக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே செல்கிறான். சத்தியவதியிடம் சென்று கேட்கிறான். சத்தியவதியும் அவருடைய தந்தையை மீனவர் தலைவனை பார்க்க சொல்கிறான். மீனவர் தலைவனும் வருகிறான். இளவரசே, உங்கள் தந்தைக்கு என்னுடைய மகளை கட்டி கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்னுடைய பேரப்பிள்ளைகள் உங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு தேவவிரதன் சொல்கிறான், இல்லை, நான் இப்பொழுதே இந்த இளவரசு பட்டத்தை திறந்து விடுகிறேன். நான் இனிமே இளவரசன் இல்லை. உங்கள் மகளுக்கு பிறக்கும் பிள்ளைகள் தான் இளவரசர்களாகவும் அதற்கு பிறகு மன்னர்களாகவும் இருப்பார்கள் என்று வாக்குறுதி கொடுக்கிறான்.
அப்பொழுதும் அந்த மீனவர் தலைவன் திருப்திப்படவில்லை. இளவரசே, இப்போது நீங்கள் உங்களுடைய இளவரசு பட்டத்தை விட்டு கொடுத்து விட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு திருமணமாக ஆகும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். உங்களைப் போலவே அவர்களும் வீரர்களாக, பராக்கிரமசாலிகளாக, கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக, சூரியனைப் போல் சிங்கத்தைப் போல் இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை மீறி என்னுடைய பேரப்பிள்ளைகள் எப்படி அரசர்களாக முடியும் என்று கேட்கிறான். அப்படியானால் இன்னொரு வாக்குறுதியும் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து சத்தியம் செய்கிறார். அப்பொழுதுதான் மேலே இருந்து தேவலோகத்திலிருந்து பூமாரி பொழிகிறது. அப்பொழுதுதான் அவரை பீஷ்ம என்று வாழ்த்துகிறார்கள். பீஷ்ம என்றால் செய்வதற்கரிய செயலை செய்தவன் என்று பொருள். இவ்வாறு பீஷ்மர், அதாவது தேவவிரதன் சத்தியம் செய்து பீஷ்மராக மாறி தன் தந்தைக்காக தியாகம் செய்து இந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறார். அன்றிலிருந்து அவர் திருமணமே செய்து கொள்வதில்லை என்ற வாக்குறுதியும் கொடுத்து அப்படியே நடந்து கொள்கிறார். அதன் பிறகு அந்த மீனவர் தலைவன் சந்தோஷப்பட்டு சத்தியவதியிடம் சொல்கிறான், மகளே, உன் மகன் உன்னை அரண்மனைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறான், அவரோடு நீ தாராளமாக செல்லலாம் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த பீஷ்மரும், அதாவது தேவவிரதனாக இருந்து பீஷ்மராக மாறியவர், சத்தியவதியை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனைக்கு வந்து தந்தையிடம் சொல்லி தந்தைக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். இந்த மகனின் தியாகத்தை கண்டு உள்ளம் நெகிழ்ந்து போகிறார் சாந்தனு. எனக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாயே என்று சொல்கிறார். இல்லை, பரவாயில்லை, உங்களுடைய சந்தோஷம்தான் எனக்கு பெரிது என்று பீஷ்மர் சொல்கிறார். அதன் பிறகு சாந்தனு அந்த பீஷ்மருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். நீ உன் ஆயுள் எப்போது முடிகிறதோ தெரியாது, ஆனால் நீ எத்தனை நாள் உயிர் வாழ வேண்டுமோ, எப்போது உன்னை மரணம் தழுவ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது வரை நீ உயிருடன் இருக்கலாம், நீ நினைத்த நேரத்தில் உன் உயிரை விடலாம் என்று ஒரு வரத்தை அந்த சாந்தனு பீஷ்மருக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு சத்தியவதியை மணந்து கொண்டு வாழ்க்கை செல்கிறது. சாந்தனு சத்தியவதி வாழ்க்கை. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் சித்ராங்கதன், மற்றொருவன் விசித்திர வீரியன். இந்த 2 பிள்ளைகளும் வளர்கிறார்கள். அவர்கள் பாலர்களாக இருக்கும் பொழுதே சாந்தனு மன்னன் காலமாக்கி விடுகிறார். அதன் பிறகு பீஷ்மர் தான் அந்த நாட்டையே பரிபாலிக்கிறார். இவர்களுக்கு சிறு வயது வந்ததும் அவர்களுக்கு இளவரசு பட்டம் சூட்டுகிறார். ஆனால் முழு மேலாண்மை, அதாவது நிர்வாகமும் பீஷ்மர் தான் பார்த்து கொள்கிறார். அதன் பிறகு சித்ராந்தகன் வளர்ந்து விட்டான். சித்ராங்கதன் வளர்ந்து அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுகிறார். அதன் பிறகு அவனுக்கு மன்னனாகவும் பட்டம் சூட்டுகிறார். அவன் ஒரு சமயம் ஒரு கந்தர்வனோடு போர் புரிகிறான். அவனுடைய பெயரும் சித்ராங்கதன். கந்தர்வனுக்கும் இவனுக்கும் சண்டை நடக்கிறது. 2 சித்ராங்கதன்களும் சண்டை போட்டு கடைசியிலே அந்த கந்தர்வ சித்ராங்கதன் இந்த சத்தியவதியின் மகனான சித்ராங்கதனை கொன்று விடுகிறான். ஆகவே விசித்திர வீரியன் மட்டும்தான் மீதி இருக்கிறான் சத்தியவதியின் மகன்களிலே, 2 மகன்களிலே. ஆகவே அவனுக்கும் பிறந்ததிலிருந்து உடல் நலம் இல்லை. அவன் பலவீனமாகவே காணப்படுகிறான். சித்ராங்கதன் நல்ல பலத்தோடு இருந்தான், சண்டை போடுபவன், வீரதீரமாக இருந்தவன். ஆனால் அவன் கொல்லப்படுகிறான். விசித்திர வீரியன் ஆரம்பத்திலிருந்தே உடல் நலமில்லாமல் பலவீனமாக காணப்படுகிறான். இந்த மகாபாரதத்தில் இந்த வரும் சம்ஸ்கிருத வார்த்தைகளை வைத்து பார்த்தால் இந்த காலத்திலே சொல்லப்படும் காசநோய் அவனுக்கு இருந்தது என்று ஓரளவுக்கு அறிய முடிகிறது. இப்படி இருக்கும் பொழுது விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சத்தியவதி பீஷ்மரிடம் சொல்கிறார். ஏனென்றால் ஒரு மகன் இறந்து விட்டான், இருப்பது ஒரு மகன். அவனுக்கு திருமணம் செய்து வாரிசுகள் வந்தால் தானே இந்த அஸ்தினாபுரத்துக்கு வாரிசுகள் இருப்பார்கள் என்று எண்ணி திருமணம் செய்ய சொல்கிறார். அப்பொழுது காசிராஜன், காசி நகரத்தினுடைய மன்னன் காசிராஜனுக்கு 3 மகள்கள் இருந்தார்கள். அந்த 3 மகள்களுக்கும் சுயமரம் அறிவித்திருக்கிறான். அதை பீஷ்மர் கேள்விப்படுகிறார். அவரே செல்கிறார். விசித்திர வீரியனை அனுப்பாமல் அவரே செல்கிறார். அவனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் பீஷ்மரே படைகளோடு அங்கே செல்கிறார். அங்கே ஏராளமான மன்னர்கள், பல நாட்டு இளவரசர்கள் எல்லோருமே வந்திருக்கிறார்கள்.
பாரத நாட்டின் ஏராளமான இளவரசர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 3 பேருக்கு அங்கே சுயமரம். பீஷ்மரை பார்த்ததும் எல்லோருக்கும் நடுக்கம் வந்துவிட்டது. இவர் ஏன் இங்கே வருகிறார்? இவர் வயதானவர். அது மட்டுமல்ல, இவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவர். இவர் எதற்காக இங்கே வருகிறார் என்று எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் இவரை எதிர்த்து நிற்க யாருக்கும் தைரியமில்லை. அப்படி இவர் பராக்கிரமத்தோடு விளங்குகிறார். அங்கே காசிராஜன் அவருடைய மகள்கள் 3 பேர், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இந்த 3 பேரும் சுயமரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் பீஷ்மர் அங்கே நுழைந்து அந்த 3 பேரையுமே இழுத்து கொண்டு வருகிறார். தேரிலே ஏற்றி கிளம்ப தயாராகிறார். அங்கே இருப்பவர்கள் அதிர்ச்சி ஆகிறார்கள். இவர் எதற்கு இப்படி செய்கிறார்? சுயமரம் என்றால் என்ன? அவர்கள் விருப்பப்பட்டு தானே செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவரை எதிர்த்து கேட்க யாருக்கும் துணிவில்லை. ஆகவே தேரிலே ஏற்றி புறப்பட தயாராகும் போது அங்கே ஒரே ஒரு சௌபல நாட்டு ராஜாவான சால்வன் என்பவன் மட்டும் தைரியமாக பீஷ்மரோடு சண்டை போடுகிறான். அவன் கூடுமானவரை வீரத்தோடு சண்டை போடுகிறான். ஆனால் பீஷ்மரிடம் யாராலும் ஜெயிக்க முடியாது. கடைசியில் அவன் தோற்று விடுகிறான். அதன் பிறகு இந்த 3 பெண்களையும், அதாவது அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இந்த 3 பெண்களையும் தேரிலே ஏற்றிக்கொண்டு இவர் திரும்பி வருகிறார் பீஷ்மர். இதில் அம்பை என்ற பெண், அதாவது மூத்த பெண் சொல்கிறாள், நான் அந்த சால்வன் உங்களோடு சண்டை போட்டானே, சௌபல தேசத்து மன்னன் சால்வன், அவனை நான் காதலிக்கிறேன், அவனும் என்னை காதலிக்கிறான். ஆகவே என்னை விட்டு விடுங்கள், நான் அவனை திருமணம் செய்து கொள்கிறேன். 2 பேரை வேண்டுமானால் கூட்டிக் கொள்ள செல்லுங்கள் என்று சொல்கிறார். பீஷ்மரும் சரி என்று அங்கே விட்டு விடுகிறார். அந்த அம்பையை விட்டு விடுகிறார். அம்பை சால்வனிடம் செல்கிறாள். சென்று பீஷ்மர் என்னை விடுவித்து விட்டார், நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறாள். ஆனால் சால்வன் அவளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். உன்னை முதன்மைப்படுத்தி பீஷ்மர் என்னை வென்றுவிட்டார், நான் போரிலே தோற்கடிக்கப்பட்டேன். அவர் இப்பொழுது உன்னை பிச்சை போடுவது போல் போட்டிருக்கிறார். ஒரு சத்திரியனுக்கு இது அழகல்ல. ஆகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்வது எனக்கு அவமானமாகும். ஆகவே நீ பீஷ்மரிடமே செல் என்று திருப்பி அனுப்பிவிடுகிறான். மறுபடியும் அந்த அம்பை பீஷ்மரிடம் வந்து சொல்கிறாள், சரி விசித்திர வீரியனையே செய்து கொள்கிறேன், கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்கிறாள். ஆனால் அதே போல் விசித்திர வீரியனிடம் சொல்கிறார்கள். ஆனால் விசித்திர வீரியன் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை, இவள் ஏற்கனவே ஒருவனிடம் மனதை பறிகொடுத்து விட்டாள், அப்படிப்பட்டவளை நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்து விடுகிறான். அதன் பிறகு அம்பிகை, அம்பாலிகை இருவரையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் விசித்திர வீரியனுக்கு. இந்த அம்பை, அதாவது மூத்தவள், மறுபடியும் பீஷ்மரை கெஞ்சுகிறாள். பாருங்கள், சால்வனும் மறுத்துவிட்டான், விசித்திர வீரியனும் மறுத்துவிட்டான், ஆகவே நீங்கள் தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறார். ஆனால் பீஷ்மர், நான் இந்த பிறவியிலே பிரம்மச்சரிய விரதம் பூண்டு விட்டேன், ஆகவே என்னை வற்புறுத்தாதே என்று அழுத்தந்திருத்தமாக சொல்லி அவளை துரத்தி விடுகிறார். ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அம்பை இங்கும் அங்கும் அல்லாடுகிறாள். அதன் பிறகு அவர்களுக்கு தெரிந்த மன்னர்களிடமெல்லாம் சென்று கேட்கிறார், நீங்கள் பீஷ்மரை எதிர்த்து போரிட வேண்டும், என்னை இப்படி என்னுடைய வாழ்க்கையே அவர் நாசமாக்கி விட்டார், அவமானப்படுத்தி விட்டார், பீஷ்மரை எதிர்த்து நீங்கள் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். ஆனால் எந்த ராஜாவும் பீஷ்மரை எதிர்த்து போரிட தயாராக இல்லை. ஏனென்றால் பீஷ்மரின் பராக்கிரமம் எல்லோருக்குமே தெரியும், அவரை வெல்லும் சக்தியும் யாருக்கும் இல்லை என்றும் தெரியும். ஆகவே கடைசியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் முருகப்பெருமானை வேண்டுகிறார். முருகப்பெருமான், சண்முகப்பெருமான் ஒரு மலர் மாலையை கொடுக்கிறார். இந்த மலர் மாலையை கொண்டு போய் எந்த ராஜாவிடம் வேண்டுமானாலும் கொடு, எந்த ராஜா இதை தன் கழுத்தில் போட்டுக்கொள்கிறாரோ அவரால் பீஷ்மரை வெல்ல முடியும் என்று முருகப்பெருமான் சொல்கிறார். ஆனால் அந்த மாலையை போட்டுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. பீஷ்மரை பற்றி அறிந்தவர்கள் அந்த மாலையை போட்டுக்கொண்டு பீஷ்மருடன் போரிட யாரும் தயாராக இல்லை. ஆகவே அவள் நாடெங்கும் சுற்றித் திரிந்து கடைசியில் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் அரண்மனையிலே வெளியிலே அந்த மாலையை மாட்டி விடுகிறாள், தொங்க விடுகிறாள். அதன் பிறகு பரசுராமரிடம் செல்கிறார். பரசுராமரிடம் சென்று கேள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பரசுராமர் பீஷ்மரின் குருவானவர், அவர்தான் அஸ்திர சஸ்திர வித்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். ஆகவே அங்கு சென்று கேட்கிறார். அங்கே பரசுராமர் சொல்கிறார், நான் சால்வனிடம் வேண்டுமானால் கேட்கட்டுமா
என்று சொல்கிறார். இல்லை, சால்வன் வேண்டாம், பீஷ்மர் தான் எனக்கு வேண்டும், அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவரை கொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியா, சரி என்று பீஷ்மரை வரவழைக்கிறார் பரசுராமர். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், ஆனால் பீஷ்மர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு விட்டேன், ஆகவே இந்த பிறவியில் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து விடுகிறார். அப்படியானால் என்னுடன் போருக்கு வா, நீ தோற்றுவிட்டால் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவரும் போரிடுகிறார்கள். போர் பல நாட்கள் நடக்கிறது, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் சமமான போர். ஆனால் முடிவில் பீஷ்மர் வெற்றி பெறுகிறார். பரசுராமர் வயதானதாலோ என்னவோ அவர் தோற்றுவிடுகிறார். அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு அம்பையிடம் சொல்கிறார், தாயே, நீ சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய், அவரால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்று சொல்கிறார். அதன்படியே அம்பை சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். சிவபெருமான் அவருடைய கடும் தவத்துக்கு மெச்சி நேரிலே வருகிறார். மகளே, என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அவள் விவரத்தை சொல்கிறாள். இந்த பீஷ்மனை கொல்ல வேண்டும், எனக்கு திருமணம் கூட தேவையில்லை, நான் வெறுத்து போய்விட்டேன், அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை நாசமாக்கி என்னை பழிவாங்கி விட்டான், ஆகவே பீஷ்மரை கொல்ல வேண்டும், அந்த சக்தியை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான் சொல்கிறார், மகளே, இந்த பிறவியில் பீஷ்மரை உன்னால் கொல்ல முடியாது, ஆனால் அடுத்த பிறவியில் உன்னுடைய காரணத்தினால்தான், அதாவது உன்னால் தான் பீஷ்மருடைய முடிவு ஏற்படும், நீதான் பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பாய், ஆகவே நீ அடுத்த பிறவியில் கண்டிப்பாக இது நடக்கும், இந்த பிறவியில் நடக்காது என்று கூறிவிடுகிறார். ஆகவே என்ன செய்வதென்று யோசித்த அம்பை, சரி, அடுத்த பிறவி எடுக்க வேண்டுமென்றால் நம்ம உயிரை விட வேண்டும் என்று யோசித்து உடனே தீ மூட்டி அதிலே தீ குளித்து இறக்கிறாள். இறந்து அதன் பிறகு அவள் பாஞ்சால தேசத்து மன்னனான துருபதனுக்கு மகளாக பிறக்கிறாள், சிகண்டி என்ற பெயரிலே. அதன் பிறகு அவளை காட்டுக்கு துரத்தி விடுகிறான். அங்கே அவள் ஆணாக மாறுகிறாள், பல பயிற்சிகளை எடுத்து. கடைசியில் அந்த மகாபாரத போரிலே இந்த சிகண்டியை முன்னிறுத்தித்தான் அர்ஜுனன் பீஷ்மரை கொள்கிறான். ஏனென்றால் பீஷ்மர் ஆண்களை தவிர வேறு யாருடனும் போர் புரிய மாட்டார். இதை தெரிந்து கொண்டு இந்த சிகண்டி முதலிலே பெண்ணாக இருந்தவள் என்பது பீஷ்மருக்கு தெரியும். ஆகவே சிகண்டி முன்னிற்கும் போது அவர் ஆயுதங்களை கீழே போட்டு விடுகிறார். இப்படித்தான் அடுத்த பிறவியிலே சிகண்டியினால் பீஷ்மருடைய வாழ்க்கை முடிகிறது. அங்கே அவர் வீழ்த்தப்படுகிறார். இது அந்த யுத்த காண்டத்திலே விவரமாக வரும். இப்படி இவள் தீக்குளித்து இறந்தவுடன் பீஷ்மர் இங்கே அரண்மனைக்கு, அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வருவோம். இங்கே விசித்திர வீரியனுக்கு 2 மனைவிகள், அம்பிகை, அம்பாலிகை என்று பார்த்தோம். திடீரென்று இதில் எங்கே என்ன நடக்கிறது என்றால், விசித்திர வீரியனின் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அவன் அங்கே வாரிசுகளும் இல்லை. அதற்குள் முதலிரவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுவதற்கு முன்பே அவன் உடல்நலம் மிகவும் சீர்கட்டி இறந்து விடுகிறான். விசித்திர வீரியன் இறந்து விடுகிறான். ஆக இப்பொழுது வாரிசுகளே இல்லை. ஏனென்றால் பீஷ்மரும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு விட்டார். இவர்களுக்கும் வாரிசுகள் இல்லை. விசித்திர வீரியன் இறந்து விட்டான், சித்ராங்கதன் இறந்து விட்டான். சத்தியவதி மிகவும் கவலைப்படுகிறாள். நம்முடைய குலம் விருத்திப்படாமல் போய்விடுமே, என்ன செய்வது என்று யோசித்து பீஷ்மரை நோக்கி சொல்கிறாள், மகனே, எனக்கு பூர்வ ஜென்மத்தில் ஒரு மகன் இருக்கிறான், வேதவியாசன் என்று பெயர். நான் ஏற்கனவே கூறினோம் அல்லவா, அந்த வேதவியாசர், அவனை நீ சென்று அழைத்து வா, அவனால் தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்று சொல்கிறார். சத்தியவதி சொல்கிறாள். பீஷ்மனும் சென்று அந்த வேதவியாசரை அழைத்து வருகிறான். இந்த விசித்திர வீரியன் இறந்ததை யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. பீஷ்மருக்கும் சத்தியவதிக்கும் மட்டுமே தெரியும். மகனே, இவன் இறந்ததை இப்போது சொல்ல வேண்டாம், தைலத்தில் நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன், இப்பொழுது இறந்து விட்டால் அதன் பிறகு வாரிசு பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாமல் போய்விடும் என்று சொல்லி அவனுடைய உடலை பதப்படுத்தி வைக்கிறார்கள். அந்த காலத்திலேயே இது நடந்திருக்கிறது. அதன் பிறகு வியாசர் வருகிறார். வந்தவுடன் அவர் நீண்ட நெடிய தோற்றமும் கோரமான உருவமும் கொண்டவர். அவரிடம் சத்தியவதி சொல்கிறார், மகனே, நீதான் இந்த அஸ்தினாபுரத்துக்கு வாரிசுகளை வழங்க வேண்டும் உன்னுடைய சக்தியினால் என்று கேட்டுக்கொள்கிறார்.
அப்பொழுது அங்கே அம்பிகை வருகிறார். அதாவது விசித்திரவீரனின் முதல் மனைவி வருகிறார். சரி என்று வேதவியாசர் ஒப்புக்கொண்டு அவருடைய சக்தியை அம்பிகையின் மேல் பாய்ச்சுகிறார். அவரை கண்டவுடனே, அவருடைய தோற்றத்தை கண்டவுடன் கண்களை மூடிக்கொள்கிறாள் அம்பிகை. அப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு கண்கள் இல்லாமல், கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது. அந்த குழந்தை தான் திருதராஷ்டிரன். அதற்கு பிறகு அம்பாலிகை வருகிறாள். அவளும் அந்த வேதவியாசரை பார்த்து பயந்து நடுங்குகிறாள். அப்பொழுது அவரும் அம்பாலிகை மீதும் தன்னுடைய சக்தியை பாய்ச்சுகிறார். அப்பொழுதும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் பாண்டு. இந்த பாண்டு பிள்ளைகள் தான் பின்னால் பாண்டவர்களாகிறார்கள். அந்த பாண்டு பயந்தபடியே, அதாவது அந்த தாய் அம்பாலிகை பயந்து கொண்டே இருந்ததால் அவனுடைய உடல் அதாவது வெளிரி ஒரு மாதிரி இருக்கிறது. பயந்த சுபாவம் உடையவனாக இருக்கிறான். அதுக்கடுத்து வேலைக்காரி வருகிறார். வேலைக்காரியின் மீது தன்னுடைய சக்தியை பாய்ச்சுகிறார் வேதவியாசர். அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் விதுரன். விதுரன் மிகவும் புத்திசாலியாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் மிக மிக பலவானாகவும் இருக்கிறார். இந்த 2 பேருடைய அவர் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த பட்டத்து அரசராகும் வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் வேலைக்காரியன் மகான் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஆகவே இந்த திருதராஷ்டிரன், பாண்டு இவர்கள் இருவரும் தான் அந்த பட்டத்திற்கு உரியவர்கள். அதில் திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது. பாண்டு பயந்த சுபாவமுடையவன், தோல் வெளிரி வெளுத்து போன தேகத்துடன் இருப்பவன். இப்படி இருக்கும்போது அதன் பிறகு எல்லோருக்கும் இந்த 3 பேர் பிறந்திருப்பதை சொல்லி அதன் பிறகு விசித்திர வீரியனின் உடல் அதன் பிறகுதான் தகனம் செய்யப்படுகிறது. இப்படி இருக்கும்போது திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் இவர்கள் மூவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரை பீஷ்மர் தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்த்து கொள்கிறார். அவர் பிதாமகர் என்ற பெயர் பெற்று பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அந்த நாட்டுக்கே அவர்தான் மூத்தவர். எல்லாவித நெளிவு சுழிவும் தெரிந்தவர். அவரை மிஞ்ச யாரும் இல்லை. ஆனாலும் அவர் அதிகாரப்பூர்வமாக பட்டத்தில் அமர முடியாது. வாரிசுகளும் இல்லை. ஏனென்றால் திருமணமாகவில்லை. அதன் பிறகு யாருக்கு பட்டம் சூட்டுவது என்ற பேச்சு வரும்போது திருதராஷ்டிரன், நான் தானே மூத்தவன், எனக்குத்தானே பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் அங்கே விதுரன் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், விதுரன் பல நீதிகளை கற்றறிந்தவன். அது பிற்காலத்தில் விதுர நீதி என்றே அழைக்கப்படுகிறது. இப்போ அவன் சொல்கிறான், விதுரர் சொல்கிறார், கண் பார்வை இல்லாமல் எப்படி நீ ஆட்சி செய்ய முடியும், ஆள முடியாது என்று கேட்கிறார். ஆனால் திருதராஷ்டிரன் கோபப்படுகிறான், ஏன் முடியாது என்று. கடைசியிலே எல்லோரும் பேசி, திருதராஷ்டிரா நீ சற்று பொறுத்துக்கொள், உன்னுடைய தம்பி ஆளட்டும் என்றால் அவன்தான் எல்லா வகையிலும் தகுதியானவன் என்று சொல்லி, கண் பார்வை இல்லாமல் அரசாட்சி செய்வது மிகவும் கஷ்டம் என்று சொல்லி பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். இந்த பாண்டு அரசனாக இருக்கும் பொழுது நன்றாகவே ஆட்சி செய்கிறான். ஆனால் இவனும் ஒரு முறை காட்டுக்கு செல்லும் போது என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஒரு 2 முனிவர்கள், கணவன் மனைவியான 2 முனிவர்கள் மான் உருவெடுத்து விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்களை அம்பெய்து கொன்று விடுகிறான் பாண்டு, அவர்கள் மான் என்று நினைத்து. அதனால் அவர்கள் சாபம் கொடுத்து விடுகிறார்கள். நாங்கள் கணவன் மனைவி எப்படி 2 பேரும் விளையாடும் பொழுது சேர்ந்திருக்கும் போது நீ எங்களை கொன்றாயோ, அதே போல் நீ உன் மனைவியுடன் சேர்ந்திருக்கும் போது நீ கொல்லப்படுவாய், உன்னுடைய உயிர் போய்விடும் என்று சாபம் கொடுத்துவிட்டு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அந்த சாபம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவிற்கும். திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி, காந்தார தேசத்து இளவரசி. அந்த காந்தாரியின் தம்பிதான் சகுனி. அடுத்தது பாண்டுவின் மனைவி குந்தி. இவள் குந்தி போஜன் என்ற மன்னனுடைய வளர்ப்பு மகள். இவர்கள் திருமணம் எப்படி நடந்தது, எப்படி இங்கே வந்தார்கள், அவற்றையெல்லாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம். நன்றி.